பாலுவ வெளிய எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, இப்போ முடிவு எடுத்திருக்காங்க. இது உண்மையிலேயே நல்ல முடிவு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, பாலு எந்த தப்பும் பண்ணல. ஸோ கோவத்தில யாருன்னே தெரியாம மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. உண்மதான். என்னமோ பாலுவ மட்டும் தான் இந்த இடத்துல கார்னர் பண்றாங்க. எழில் கூட தான் அவன் கூட சண்டை போட்டு எல்லாமே பண்ணா. இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இப்போ நம்ம அதுக்கு பழி வாங்குற டைம் இல்ல அப்படின்னு நம்ம கயல் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ பாலுவ இந்த மாரி ஸ்டேஷன்ல வச்சு, அடிக்க வச்சு, கொடுமைப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த வகையில சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ பாலு தனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இதுக்கப்புறம் வேற எந்த உண்மையுமே அவன்கிட்ட இல்லாத மாதிரி தான் நமக்கும் தோணுது. அது மட்டும் கிடையாது. அவன் மேல இருக்கிற கோவத்துல நம்ம இந்த மாதிரி பழி வாங்கணும்னு நினைக்கிறது கரெக்டா இருக்காது. சரி, நம்ம பாலுவை வெளியே எடுக்கிறதுக்காக வீட்டில் வேணா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கையலுக்கு தோணுது. அது மட்டும் கிடையாது. எழில எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அப்படி கூட போகலாம். ஏன்னா வீட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், கயலா இருக்கட்டும், எலிய தேடுற மாரி ஐடியாலயே இல்ல போல இருக்கு. இப்ப அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சு கூட இன்னும் வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம அமைதியா தான் இருக்காங்க. சரி, வர்ற மத்தவங்களாவது தேடி குடுக்கட்டுமே! அதாவது நல்லதா இருக்கும்ல. அப்படித்தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம கயல் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோனே தேவி இன்னும் வரலையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல கயல், இன்னும் வரலையே. எதுவும் ஃபோனும் பண்ணல. என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி விடும்மா, அவ வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கயல் டயர்டா உட்காந்துடுறாங்க. என்ன கயல், டயர்டா இருக்க, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது, ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிருந்தேம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்தா கயல், தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்பு எங்க இருக்காம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அன்பு உள்ளதான் நீ இருக்காங்க, கூப்பிடவா அப்படின்னு சொல்றாங்க. சரி கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்புவை போயிட்டு நம்ம ஷாலினி கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தோடனே என்ன அக்கா கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அன்பு, கொஞ்சம் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து மூர்த்தியும் அங்கே தான் இருக்கா. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக கூடி ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. என்னக்கா, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்பு, ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி தான் உன்னை கூப்பிட்டேன். இந்த விஷயத்த சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போதைக்கு இது பண்ணுறது நமக்கு நல்லதோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா, என்ன விஷயம், எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, பாலுவை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலுவை பற்றின்னு சொன்னோன்னே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. பாலுவை பற்றியா? இப்போ எதுக்காக கையில் தேவையில்லாமல் அவனை பற்றி நீ பேசணும்னு நினைக்கிற? அவனால தான் இன்றைக்கி நம்ம குடும்பம் இந்த நிலமையில இருக்கு அப்படின்னு மூர்த்தி கத்த ஆரம்பிக்கிறாரு. மூர்த்தி, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாரு. இப்போ நான் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ எதுக்கு சவுண்டாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை கயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமூர்த்தி, ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத கேளுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அன்பு, நான் என்ன சொல்கிறேங்கிறத கேளு. எழிலுக்கும் பாலுவுக்கும் சேராம தான் இருந்துச்சு. அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவர் ஏதாவது பண்ணுறது, அவர் ஏதாவது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி தங்களுக்குள்ளே இருக்கிற வெறுப்பை வெளியில் காட்டிக்கிட்டாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை எழில் நம்ம வீட்டை சேர்ந்த ஆளாக இருந்திருக்காருன்னு நம்ம பாலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் நடந்திருக்காதோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிச்சயமாக யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பாலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த விஷயத்தை மறைக்கணும் அப்படின்னு நினைக்காம இந்த குடும்பத்தில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காருல்ல. அந்த விஷயத்த ஏன் நீங்கள் யாருமே பெருசாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு என்ன கையல், எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் அவன் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். முதல்ல நம்ம ஆனந்தியை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி சுற்றி அவன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ என்னடா அப்படின்னா மாப்பிள்ளை மேலே மாப்பிள்ளை கூட சண்டை போட்டு கடைசியில் அவரை இப்படி அடிச்சு தூக்கி போட்டிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம தனம் ஏங்க எதுக்காக இப்போ தேவையில்லாமல் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதான் கையல் இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டால, உங்களால் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தனம் சொல்கிறாங்க. அண்ணி அண்ணி, நீங்கள் பொறுமையாக இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாரு அன்பு, நான் சொல்கிறத கேளு, பாலு மேலே போட்டிருக்கிற கேஸை நீ வாபஸ் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட அன்பு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்னது வாபஸ் வாங்கணுமா? எதுக்காகக்கா வாபஸ் வாங்கணும்? அதெல்லாம் முடியாதுக்கா. இப்படியே நம்ம பாவம் பார்த்து வாபஸ் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு அன்பு, நான் சொல்கிறத கேளு. இப்போ நம்ம பாலு மேலே வெறுப்பை காமிச்சு அவனை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எண்ணம் கிடையாது. நமக்கு தேவை எழில நம்ம கண்டுபிடிக்கணும், எழில நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான். ஆனால் எதுக்கு நம்ம பாலு மேலே இப்போ கேஸ் போட்டு வச்சுருக்கோம்? அவனுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே அவன் சொல்லிட்டால அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இல்லைக்கா, எனக்கு என்னமோ நம்ம மாமாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட்டே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை அன்பு, நீ சொல்கிறது தப்பு.
நான் வந்து பாலு கிட்ட போயிட்டு தனியா பேசினேன். எனக்கு என்னமோ வந்து அவன் எல்லா உண்மையுமே என்கிட்ட சொல்லிட்டான்னு தான் தோணுது. நம்மலாம் நெனைக்கிற அளவுக்கு அவன் ஒண்ணும் அவ்ளோ கெட்டவன் கிடையாது. உண்மையிலே சொல்லணும்னா அவன் கேரக்டர் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அவன் மறைக்கணும்னு நெனச்சிருந்தா எப்படியோ போகட்டும் இந்த குடும்பம். நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லி நம்ம மாட்டிக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கலாம்ல. ஆனா அவன் அப்படி பண்ணல. அவனுக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்து எல்லா உண்மைகளையுமே வந்து சொன்னான். அந்த டைமிங்ல தான் அந்த உண்மைய நீ கண்டுபிடிச்சிருக்க. ஸோ இது 2ம் ஒண்ணா சேரும்போது உங்களுக்கு அவன் மேல கோவம் வந்துருச்சு. அதுக்காக அவன் பண்ணத நான் தப்புன்னு சொல்லல. கோவத்துல வந்து மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது உண்மதான். ஏன் இவ்ளோ பேசுறியே? எழிலுக்கு பாலு மேல கோவம் இருக்கும்போது கூட என்ன சொன்னாரு? யோசிச்சு பாரு. அந்த பாலுவ இன்னொரு தடவ நான் பார்த்தா, அவன நான் கொன்னே போட்டுருவேன். அவன கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு எத்தன தடவ எழில் சொல்லியிருக்காரு. ஏன் அந்த விஷயத்த தான பாலுவும் சொல்லியிருக்கான். கோவத்துல பாலு சொன்னா மட்டும் சரி, எழில் சொன்னா மட்டும் சரி. ஆனா பாலு சொன்னா அது தப்பா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஸோ இத கேட்டோனே நம்ம தனத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பரவால்ல இவளாவது நம்ம தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாளே! அப்போ நம்ம தம்பிய காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்ன கயல் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அதுக்காக நம்ம மாப்பிள்ளைய அடிச்சவன போயிட்டு, நீ வந்து கேஸ வாபஸ் வாங்க சொல்றியா? அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! மூர்த்தி நான் சொல்றது உனக்கு இன்னும் புரியலன்னு நெனைக்கிறேன். நான் எப்படி இத உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு. நடந்த விஷயம் நடந்து போயிருச்சு. அதுக்காக நம்ம வந்து பாலுவ வந்து இந்த மாரியெல்லாம் பனிஷ் பண்றது அப்படிங்கிறது சரிப்பட்டு வராது. அது மட்டும் கிடையாது. ஸோ பாலு என்ன சொன்னான்? கண்டிப்பா எழில் எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன் தேடி அப்படிங்கிற மாரி சொன்னான்ல. அட்லீஸ்ட் அவங்களாவது நமக்கு உதவி பண்ணட்டுமே. நம்ம யார் யாரோ வந்து உதவிக்காக வருவாங்க அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் கிடையாது. நம்மளாலயுமே வந்து எழில எங்கேயுமே போயிட்டு தேடவும் முடியல. அப்படி இருக்கும்போது அவங்களாவது கண்டுபிடிச்சா நமக்கு அதுவும் நல்லது தானே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாரு அன்பு நான் சொல்றத கேளு. எவ்வளவோ விஷயத்துல நீ வந்து பண்ணியிருக்கிற. நான் சரின்னு தான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துல நம்ம பண்ணிட்டோம் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து இந்த ஒரு வெறுப்ப அவன் மேல காட்டிக்கிட்டு இருப்ப. எனக்கு என்னமோ இந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு அவன வெளியில விடுறது தான் நல்லதுன்னு தோணுது. தயவு செஞ்சு எனக்காக நீ இத பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னக்கா நீங்க புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அன்பு சொல்றாங்க. நான் எல்லாமே வந்து யோசிச்சு பார்த்துட்டு தான் அன்பு உன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் எனக்கு பாலு மேல எந்த விதமான கோவமும் வந்து கிடையாது. ஸோ உண்மையிலே இது எல்லாமே அவங்க சொன்ன மாரி எதேர்ச்சியா நடந்த விஷயம் தான். ஆரம்பத்துல இந்த விஷயத்த கேள்விப்பட்டோனே எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா தான், வருத்தமா தான் இருந்துச்சே தவிர, பாலு மேல எந்த கோவமும் கிடையாது. ஏன்னா எழிலுக்கு எவ்ளோ கோவம் இருந்துச்சோ, அவ எவ்ளோ வார்த்தைகள உபயோகிச்சாரோ, அதே மாரி தான் நம்ம பாலுவுமே வந்து உபயோகிச்சிருக்கான். ஸோ அந்த விஷயத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அத தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ போதையில வந்து உளறுன விஷயத்த உண்மை அப்படிங்கிற மாரி நம்பி, ஸோ எழில பார்த்தோனே தன்னோட மொத்த கோபத்தையும் பார்த்தீங்கன்னா, அவர் மேல வந்து காமிச்சிருக்காங்க. இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு வேளை இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம எழில் பண்ணியிருந்தா எப்படி நம்ம நியாயம்னு தானே எடுத்துப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யாருமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. ஸோ அதனால வந்து நீ போய் உடனே கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிரு. எனக்காக இத மட்டும் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அன்பு வந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்ல. சரி ஓகேக்கா உங்களுக்காக நான் இத பண்றேன் அப்படிங்கிற மாரி நம்ம அன்புவுமே வந்து சொல்லிடுறாரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம தனம் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. ரொம்ப நன்றி கயல். நீ இல்ல அப்படின்னா என் தம்பி வந்து கண்டிப்பா ஜெயில்ல தான் இருந்திருப்பான். இந்த உதவிய நான் வந்து என் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன்ம்மா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயோ! அண்ணி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசி என்ன வந்து சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க அண்ணி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்லம்மா கயல், என் தம்பி பாலுவ நெனச்சு, அவன் வாழ்க்கை எப்படியோ போயிருச்சோ அப்படின்னு நெனச்சு, நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்ம்மா. யாருமே இந்த வீட்ல உள்ளவங்க நான் சொன்ன எதையுமே புரிஞ்சுக்கலம்மா. ஆனா நீ ஒருத்தியாவது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டியேம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தனம் சொல்றாங்க. பரவால்ல அண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கயலும் பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இதனால தனம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்பாடா நம்ம தம்பிய ஒரு வழியா விட்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, அன்புமே பார்த்தீங்கன்னா, சரி கேஸ போயிட்டு வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு நெனச்சு வந்து போய்க்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.